சென்னை கெல்லீஸ் சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்லத்திற்கு 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்றும், முதியோர் இல்லங்களில் முதியோருக்கு வழங்கப்படும் உணவூட்டு மானியம் 300 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி 110 கீழ் இன்று அறிவித்துள்ளார். சமூக நலத்துறை சார்பில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதால் இளைஞர் நீதி குழுமங்கள் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படாத நிகழ்வுகளில் அச்சிறார்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் பொருட்டு கூர்நோக்கு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தற்போது அரசால் 6 கூர்நோக்கு இல்லங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் 1 கூர்நோக்கு இல்லமும் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை கெல்லீஸ் சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டடம் பழுதடைந்துள்ள காரணத்தினால் 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய கட்டிடம் கட்டப்படும். இக்கட்டிடத்தில் தங்கும் அறைகள், சமையலறையுடன் கூடிய உணவருந்தும் கூடம், தொழிற்பயிற்சி கூடம் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்ட சிறார்களை நல்வழிப்படுத்துவதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கும். 2. மாநில அரசு நிதி உதவியுடன் தொண்டு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் முதியோர் இல்லங்களில் பயனடையும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் உணவூட்டு மானியம் 300 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. சமூக நலத்துறையின் கீழ் சென்னை, கடலூர், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 9 அரசு சேவை இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சேவை இல்லங்களில் தங்க ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இடைநிலை ஆசிரியை பயிற்சிக்கான மாணவியர் சேர்க்கை மற்றும் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் எந்திரம் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களிலும் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இதன் காரணமாக இத்திட்டங்களினால் அதிக பயனாளிகள் பயனடைவர்.